சூடித்தந்த சுடற்கொடியே. சுக்கி, சாரி சுக்கி, உங்ககிட்ட சொல்லாம இருந்தது தப்புதான். அதுக்கு அடிக்கல. ஆச்சி கிட்ட கூட சொல்லாம நீ பாட்டுக்கு ஊரை சுத்திக்கிட்டு இருக்க. பாவம் வயசானவங்க பதறிக்கிட்டு இருக்காங்க. அறிவு இருக்கா உனக்கு? அது தேவிகா ராணியை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது மொபைலில் ரிங்டோன் எதுவும் சத்தம் கேட்டு அவள் சுதாரிச்சுக்கிட்டான்னா அதுக்காக தான் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். அப்படி ஆஃப் பண்ணி வைக்கிறவன் என்ன செஞ்சிருக்கணும்? முதல்ல ஆச்சிக்கு ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் முக்கியமான வேலையா இருக்கேன், வர்றதுக்கு லேட் ஆகும் ஆச்சி, தேட வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ ஆஃப் பண்ணி இருந்திருக்கணும். அவங்களும் பதறி இருக்க மாட்டாங்கல்ல. இப்போ அவங்க பதறி அப்பாவை பதற வச்சு காளியாவை பதற வச்சு எல்லாரும் ஊர் முழுக்க உன்னை தேடிக்கிட்டு இருக்கோம். தவிர இங்கே இவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். அப்படின்னா நீ பதறலையா சுக்கி என்னை காணும்னு? ஆ நானா? நானே லேட்டாக தான் இந்த என்னைய பார்த்து நான் ஒன்றும் என் வீட்டுக்கு உங்களை இன்வைட் பண்ணலப்பா. நீங்கள் இருங்க, என்ன உங்களை அப்புறமா தனியாக வச்சுக்கிறேன். ராஜு, நானும் உன்னை தேடுனேன்டா. நான் இந்த இருக்கார் பத்தியா, இவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. வந்த உடனே உன்னை காணும்னு சொல்லவும் நானும் பதறிட்டேன்டா. பதறனையா? ஆமாம், நீ அவர் உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது வேற சுடிதார் தானே போட்டிருந்த, இப்போ வேற சுடிதார் போட்டிருக்க. பதறிக்கிட்டு வந்தவ மாதிரி தெரியலையே. சிரிக்கிறாரே, அப்போ காப்பாற்ற மாட்டார் போல. அது இவருக்கு நீ எங்கே இருக்கேன்னு தெரியும்னு சொன்னார். சரி நீ சேஃபாக தான் இருக்க அப்படின்ட்டு அப்படியே இவர் கூட ஜாலியாக வெளியே கிளம்பி வரலான்னு ஒரு ஐடியாவில் அப்படியே கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே கொஞ்சம் நீட்டாக அப்படியே வந்தேன்டா. இப்போ அதுக்கு என்ன? சரி பத்திரமா தானே இருந்திருக்க. சிரிக்காத நீ சிரிக்காத அவரை மாதிரியே. சரி, நான் போய் அந்த 2 இட்லி ஆர்டர் பண்ணிட்டு வந்துடட்டா? அதான் சிரிப்பீங்கல்ல, ஏன் சிரிக்க மாட்டீங்க? அன்னைக்கு மட்டும் நான் வராமல் இருந்திருக்கணும். அப்போ தேவிகா ராணி கழுத்தில் தாலியை கட்டி இருந்திருக்கணும். அப்போ எங்கே போயிருக்கும் இந்த சிரிப்புன்னு நானும் பார்த்துருந்துருப்பேன். அது நான் மட்டும் அந்த நேரத்தில் வந்து உங்களை காப்பாற்றலைன்னா இப்படி சிரிக்க முடியுமா உங்களால? முடியாதுமா, முடியாது. அந்த நன்றி உணர்ச்சி இருக்கட்டும் என்ன? சரி, ஓகே. அது அப்படி வெடுக்குன்னு கோவமா திரும்பாத, பயமா இருக்கு. அதான் உனக்கும் தேவிகா ராணியை கட்டி வச்சிருந்துருக்கணும். அப்போ தெரிஞ்சிருக்கும். சுக்கி, உனக்கு என் மேலே இந்த விஷயத்தில் கோவமே வரலையா? எந்த விஷயத்துல? அவளை நான் காதலிச்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சதுக்கு. டேய், அப்போ நீ எனக்கு கார்டியனாக இருந்த. அப்போ மட்டுமே இல்லாமல் எப்போவுமே எனக்கு கார்டியனாக தான் இருக்க. அப்போது உன் மனசுக்குள்ளே இருக்கிறதையெல்லாம் அவ்வளோ சுலபமாக நீ யாருக்கிட்டையும் வெளிப்படுத்த முடியாது. அதுலேயும் முக்கியமாக உன் கார்டியனுக்கு கீழே இருக்கிற என்கிட்ட உன் மனசை நீ வெளிப்படுத்தி இருக்கவே முடியாது. அந்த விஷயத்தில் உன்னை தப்பு சொல்லவே முடியாது. அப்போது நான் என்ன நினைப்பேன், நம்ம ராஜுவே இப்படி தான் இருக்கான், அப்போ நம்ம மட்டும் இப்படி இருந்தால் என்ன தப்பு அப்படின்னு நான் நினச்சிருந்திருப்பேன். அப்படின்னு நினச்சி நீ என்கிட்ட சொல்லாமல் இருந்திருந்திருக்கலாம். கரெக்டு சுக்கி, உண்மையிலேயே நான் அதுக்காக தான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லலை. எனக்கு தெரியும்டா என் ராஜு எப்படின்னு. ஆமாம், நீ அப்பனா காளியா கிட்ட கூட ஏன் இந்த விஷயத்தை பற்றி சொல்லலை? அவனுக்கும் தெரியாது தானே? அவங்ககிட்ட சொன்னால் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கவே மாட்டான். அதனால தான் அவங்ககிட்டையும் சொல்லலை. அது என்னமோ உண்மைதான். ஆனால் ராஜு, உன்னோட முதல் காதல் பொய்யா போச்சுன்னு உனக்கு வருத்தமாக இருக்காடா? சுக்கி, என்னோட முதல் காதல் நீ தானே சுக்கி. அது எப்படி பொய்யா போகும்? அது என்றைக்குமே பொய்யா போகாது. அப்புறம் எதுக்கு நான் வருத்தப்படணும்? அது என்னோட 2வது காதல். அது போனால் போயிட்டு போகுது. 3வது ஒரு ஆளை பிடிச்சிக்குவோம். நீயே பிடிச்சி கொடு. சரி. ஓகே சார், நான் உங்களை ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன். ரொம்ப சாரி சார். அவர்கிட்ட சாரி கேட்காதடா. ஏன் சுக்கி, நம்ம அவரை ரொம்ப தப்பாக நினச்சிட்டோம் பார்த்தியா? இவர் இன்னைக்கு என்ன தெரியுமா சொன்னார்? எழுதி வச்சுக்கோங்க, ராஜு வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் என் பின்னாடி ஒரு நாளைக்கு வரத்தான் போகிறீங்க அப்படின்னு சொன்னார். சொன்னீங்கல்ல? ஆமாம், சொன்னேன். என்கிட்ட கூட சொன்னார் சுக்கி. என்னடா சொன்னார்? உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு சுக்கி என் கூட ஒரு நாளைக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னார். அப்படியா சொன்னீங்க? ஆமாம், சொன்னேன். அதெல்லாம் ஒரு நாளும் நடக்காது. ராஜுவை விட்டுட்டு நானும் என்னையை விட்டுட்டு ராஜுவும் என்னைக்குமே பிரிஞ்சு போக மாட்டோம். அப்படியா? ராஜுகிட்ட அன்னைக்கும் உங்ககிட்ட இன்னைக்கும் நான் மட்டும் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லலைன்னு வைங்க, இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு உங்க 2 பேருக்கு இடையில கன்ஃபார்மா சண்டை வந்திருக்கும். அப்படியாடா? அப்படியா சுக்கி? எப்படி? எதை வச்சு சொல்றீங்க? அன்னைக்கு மட்டும் நான் ராஜுகிட்ட அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அவரோட கோவத்தையும் பொசசிவ்னஸையும் இன்னும் கொஞ்சம் தூண்டி விடாம இருந்திருந்தேன்னு வைங்களேன். என்ன ஆயிருந்திருக்கும்? என்ன ஆயிருந்திருக்கும்?
உயிரோட இல்லைன்னு நினைச்ச தேவிகா ராணிய இன்னைக்கு ஏர்போர்ட்ல உயிரோட பார்த்ததும் ராஜு அப்படியே அவங்க கிட்ட பாஞ்சு போய் பேச ஆரம்பிச்சிருந்திருப்பாரு, என்ன ஏதுன்னு யோசிக்காம. அதுவும் அவரோட முன்னாள் காதலி. ஏற்கனவே ராஜுவை தன்னோட பிளானுக்கு யூஸ் பண்ணிக்கிட்ட தேவிகா ராணிக்கு இப்போவும் அது ரொம்ப சிம்பிளா போயிருந்திருக்கும், ரொம்ப வசதியாகவும் போயிருந்திருக்கும். ஆனா இப்போ ராஜு கிட்ட நான் சவால் விட்டுருக்கேன். ஆனா சுக்கிக்கு அது தெரியக்கூடாதுன்னு எங்க 2 பேருக்குள்ள ஒரு டீல். இப்போ இந்த நேரத்துல ராஜு என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் உங்களையும் மாத்த முடியல. சரி, மாப்பிள்ளைன்னு ஒருத்தரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சா அந்த இடத்துலயும் நான் வந்து நிக்கிறேன். அப்போ ராஜு வேற என்னதான் செய்வாரு? உங்க மனசை மாத்துறதுக்கு எனக்கு எகெயின்ஸ்டா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தானே பாப்பாரு. இப்போ இந்த நேரத்துல தேவிகா ராணிய உயிரோட கண்ணு முன்னாடி பார்த்தா? ஆமா சுக்கி, அவளை உயிரோட நான் கண்ணு முன்னாடி பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு. அவ என்னத்தான் கிராஸ் பண்ணி போறா, ஆனா எனக்கு பேச்சே வரல. அப்புறம் அந்த அதிர்ச்சி குறைஞ்சு ஒரு நிமிஷம் நான் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அப்போ இவ்வளவு நாள் நம்ம யோசிச்சு வச்சதெல்லாம் ஒருவேளை தப்பா இருக்குமோ அப்படின்னு. அப்போ சார் சொன்ன மாதிரி சார் என்கிட்ட விட்ட சவால் எனக்கு மனசுல ஞாபகத்துக்கு வரத்தான் செஞ்சது சுக்கி. ஒரு நாள் கண்டிப்பா உங்களை விட்டுட்டு சுக்கி என் கூட வருவாங்கன்னு சொன்னது அப்போதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போ நான் யோசிச்சேன், அப்போ ஒருவேளை கேஎஸ்ஆர் சைடில் ஏதாவது நியாயம் இருக்குமோ அப்படின்னு. அதனால தான் நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தேன். அவளுக்கே தெரியாமல் அவளை ஃபாலோ பண்ணி வந்து இப்போ அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உனக்கே தெரியும் தானே சுக்கி. ஆமாடா ஆமாடா, இது ஆமாங்க, ஆமாங்க. சரி, அப்புறம் என்கிட்ட எதுக்கு சொன்னீங்க? எழுதி வச்சுக்கோ, நீ ராஜுவை விட்டுட்டு நான் தான் வேணும்னு வருவேன் அப்படின்னு எதுக்கு சொன்னீங்க? அப்படி நான் சொல்லலைன்னா ராஜு தேவிகா ராணியை காதலிச்ச விஷயம் தெரிஞ்சதும், அதை உங்ககிட்ட ராஜு மறைச்ச விஷயம் தெரிஞ்சதும் இந்நேரத்துக்கு ராஜு சட்டையை பிடிச்சி சண்டைக்கு போயிருக்க மாட்டீங்க. ஆஹா, போயிருக்க மாட்டேனே. இந்த பாருங்க, எனக்கெல்லாம் பெருந்தன்மையான மனசு, நான்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டேன். என்னடா ராஜு, நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்லடா. சுக்கி, நம்ம 2 பேரும் சாரை பத்தி என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோமோ இல்லையோ, ஆனா நம்ம 2 பேரை பத்தியும் சார் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. அப்படியா சொல்கிறேன்? ஏன், எதுக்கு அப்படி அப்படி அதெல்லாம் நான் சட்டையை பிடிச்செல்லாம் சண்டைக்கு போயிருக்க மாட்டேன். ராஜு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னா எனக்குமே அது பிடிக்குமே. அப்படியா? அப்படின்னா உங்க தெருவுல ஒரு பொண்ணு ராஜுக்கு லவ் லெட்டர் கொடுத்ததுக்கு அந்த பொண்ணு கூட குடும்பிக்குடி சண்டையெல்லாம் போட்டிருக்கீங்களே, அப்போ அது யாரா இருக்கும்? ஒருவேளை வேற பொண்ணா இருக்குமோ? இவருக்கு நம்மளை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குடா. அதான் நானும் சொல்றேன். அது அது என்னன்னா, இவனுக்கு விவரம் தெரியாது. எந்த பொண்ணைனாலும் நம்பி ஏமாந்துருவான். இந்த பார்த்தீங்களா, தேவிகா ராணி கிட்ட கூட ஏமாந்துருக்கான். அது எனக்கே தெரியாமல் போச்சு. அதனால தான் எப்படி ராஜுக்கிட்ட நீ டைரெக்டாக போய் லவ் லெட்டர் கொடுக்கலாம், நீ அதை என்கிட்ட கொடுத்துருந்துருக்கணும், நான் போய் ராஜுக்கிட்ட கொடுத்துருந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் சண்டை போட்டேன். வேறெல்லாம் ஒன்றும் இல்லை, வேற ஒன்றுமே இல்லை. அப்படியா ராஜு? ஆமாம் சொல்லு. ஆமா, இவ்வளவு தெரிஞ்சவருக்கு அதுக்கடுத்து நடந்தது என்னன்னு தெரியாம யாருக்கும்? அது ஒரு நல்ல எண்ணத்துல தான். அதான் இவன் ஏமாந்துருவான். அதுதாங்க, அதனால தாங்க. சரி, ரொம்ப சிரிக்காதீங்க. ஆமாம், என் ராஜுக்கு ஒருத்தி லவ் லெட்டர் கொடுக்கணும்னா அது என்னை தாண்டி தான் எவ்வளோ நாளும் என் ராஜுவை டச் பண்ண முடியும். என்கிட்ட முதல்ல அவள் கொடுத்துருந்துருக்கணும். நான் பார்த்து அந்த பொண்ணு ராஜுக்கு ஓகேன்னு எனக்கு தோணுச்சுன்னா தான் அந்த லவ் லெட்டரை நான் ராஜுக்கிட்ட போஸ்ட் பண்ணுவேன். அவள் என்னை தாண்டி அவள் எப்படி டேரெக்டாக ராஜுக்கிட்ட போய் கொடுக்கலாம்? அந்த ஒரு பொறாமை தான், ஒரு பொசசிவ்னஸ் தான். இவன் யார் ராஜு? நான் தான் இவனை பார்த்துக்கிடணும், அவன் மட்டும் என்னைய பார்த்துக்கிறான். அதனால தாங்க. ரொம்ப சிரிக்காதீங்க, வாய மூடுங்க. அம்மா, முதல்ல இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கும் சிரிக்கிறாருடா. காளியா சொல்லியிருப்பானோ? இல்லையே, அவன் சொல்லியிருக்க மாட்டானே. ஒருவேளை நம்மளை பற்றி இவர் வந்து விசாரிச்சிருந்திருப்பாரோ நம்ம தெருவில். என்னன்னு தெரியல சுக்கி, ஆனா நம்ம தான் நிறைய விஷயம் தெரியாம இருந்திருக்கோம். இருக்குமோ என்ன, அப்படித்தான் இருக்கும். சரி, சாரி. அப்புறம் ஒரு விஷயம். அது வந்து என்னன்னா, அதாவது மேம், தள்ளி நின்று பேசுங்க. இந்த பக்கத்துல வர்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஏன் நான் உங்க பக்கத்துல வரக்கூடாது? எதுக்கு? நீங்க தானே மேடம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க நமக்குள்ள ஒன்றும் இல்லைன்னு ஆக போகுது, இந்த வாடி போடின்னு உரிமையா கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, தள்ளியே நில்லுங்கன்னு. அதை தான் இப்போ நானும் சொல்றேன். எதுவாக இருந்தாலும் தள்ளி நின்று பேசுங்க. என்ன விஷயம், என்ன கேட்க வந்தீங்க? எம்கே. என்ன சொல்லு. அவ பேசுனதை கேட்டீங்கல்ல,
நான் தப்பு பண்ணியிருக்கேன் தான் எம்கே, ஆனால் அதை தப்புன்னு தெரிஞ்சு பண்ணலை. நீங்கள் எல்லாரும் நம்பின மாதிரி தான் நானும் எங்கள் அக்காவை நம்பினேன். ஆனால் அவள் மனசில் இப்படி ஒரு பொறாமையை வச்சுக்கிட்டு என்கிட்ட இப்படியெல்லாம் போட்டு வாங்கி இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துருக்கான்னு எனக்கு தெரியாமல் போச்சு. ஆனால் இப்போ அவளே சொன்னா பார்த்தீங்களா, முழுசா என் தங்கச்சி எந்த விவரமும் சொல்லலைன்னு ராஜு தான் சொல்லியிருக்காங்க. அதனால நீ ரொம்ப நல்லவன்னு என்ன நம்ப சொல்றியா? இல்லை, அது நானும் ஏமாந்துருக்கேன்னு தான் சொல்கிறேன். எம்கே, சரி விடு. நிஜமாவா நிஜமாவா எம்கே? அப்படின்னா நீங்கள் என்ன மன்னிச்சிட்டீங்களா? உன்னை குறை சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி நான் என்னத்தான் குறை சொல்லிக்கணும். ஏன்னா நான் இந்த விஷயத்தை பற்றி உன்கிட்ட சொல்லியிருக்காட்டி உனக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருக்காது. நீயும் உன் அக்கா கிட்ட போய் சொல்லியிருக்க மாட்டேல்ல. அப்போது தப்பு நான் தானே பண்ணியிருக்கேன். என்னைய உங்கள் வீட்டு பொண்ணு உங்கள் பொண்டாட்டின்னு நம்பி தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதை நான் வெளியே போய் சொன்னது, எங்கள் அக்காவாகவே இருந்தாலும் அவள் நம்மளை பொறுத்த அளவுக்கு 3வது மனுஷி தான். அதை வெளியே போய் சொன்னது தப்பு தான். சரி விடு. அப்படி பார்த்தா என் அண்ணனுக்கும் எனக்கும் நடுவில் நீயே 3வது ஆள் தான். அப்படி இருக்கும்போது உன்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னது ஏன் தப்பு தானே? சரி, எல்லாத்தையும் மறந்துடலாம். நிஜமாவா? ம். அப்படின்னு இனிமேல் என்கிட்ட நல்லா பேசுவீங்களா? நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுவீங்களா? எப்பயும் போல் முன்னாடி மாதிரி நம்ம லவ் பண்ணும்போது, இல்லை இப்போ லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், நம்ம காலேஜ் படிக்கும்போது அது மாதிரி என்கிட்ட பேசுவீங்களா? ஆ, பேசுவேன். தேங்க்ஸ் எம்கே. லவ் யூ பேபி. லவ் யூ டூ எம்கே. அக்காவும் மாமாவும் சேர்ந்துட்டாங்க. எப்படியோ இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? எங்க சேர்ந்துருக்காங்க? அங்க பாரு எப்படி சண்டை நடக்குதுன்னு. அது எல்லாத்தையும் மாமா பார்த்துக்குவாரு. ஆ, அதுவும் கரெக்டு தான். சரி, ஆட்டோவில் தானே வந்த, வரியா? வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். அப்படின்னு நான் உங்களை ஃபாலோ பண்ணி வரும்போதே என்ன பார்த்துட்டீங்களா? பின்ன உன் புத்தி தெரியாதா எனக்கு? நீ ஒரு குட்டி பெருச்சாளி. குட்டி பெருச்சாலியா? ஆமாம், குட்டி பெருச்சாலி தான். இந்த குட்டி பெருச்சாலிக்கு இந்த கருப்பட்டியை ஃபாலோ பண்ணுறது தான் வேலை. ஆ, ஆமாம் பாத்தியா? அப்போ நீ உன் வேலையை கரெக்டாக தானே பண்ணணும். அதான் இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருந்த. ஆ ஆமாம், பண்ணிட்டு இருந்தேன். ஆமாம், சரி, இப்போ நான் ஒன்று கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லணும். உண்மையை சொல்லணும், பெருச்சாலி மேலே சத்தியமாக சொல்லணும். ஆ, கேளு கேளு கேளு, சொல்கிறேன். அதான் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவை நான் என்னோட ரூமில் பெருசாக மாட்டி வச்சுருக்கேன்ல. இது என்னம்மா மாட்டி வச்சுருக்க? நான்லாம் எப்போவோ கழிச்சு தூர போட்டேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, நிஜமாவா? சேச்சே, அதெல்லாம் நான் போய் கிழிச்சு போடுவேனா பேபி? எனக்கு தெரியும் என் எம்கேவை பற்றி. அப்படிலாம் என் பேபி பண்ணாது. என் எம்கே பேபி முன்னாடி என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்காரு, நிலா, நான் உங்ககிட்ட எப்போ பேசினாலும் உன் முகத்தை பார்த்துக்கிட்டே பேசணும். நீ என்கிட்ட பேசும்போது உன் முகத்தில் தெரிகிற ரியாக்ஷன் எல்லாம் நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டே பேசணும்னு. அப்போது ஃபோனில் பேசும்போது அதெல்லாம் சாத்தியம் இல்லைல்ல. அதுக்காக நான் எப்போ உனக்கு ஃபோன் பண்ணாலும் உன் ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே நீ என் முன்னாடி நிற்கிறதா இமேஜின் பண்ணிக்கிட்டே பேசுவேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்குது. அதனால கண்டிப்பாக அந்த ஃபோட்டோவை கிழிச்சு போட்டிருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ப்ராமிஸாக கழிச்சு போடலை. என் ரூமில் தான் நல்ல பெரிய சைஸில் மாட்டி வச்சுருக்கேன். அதைத்தான் நானும் சொல்கிறேன். எப்போவும் என்னைய பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு என் பேபிக்கு ஆசை. ஆமாம், எப்போவுமே கழுதையை பார்த்துக்கிட்டே இருந்தா ரொம்ப ராசியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் எப்போவுமே நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் கழுதையாக்கும்? சும்மா. போங்க. ஏய், நீ கழுதைன்னா நானும் கழுதை தானே. கழுதையோட புருஷன் யாரா இருக்க முடியும்? ஆமாம், ஆனால் புருஷனா? வாங்க. எங்க அம்மா சின்ன பிள்ளையில எங்களை அப்படிதான் திட்டுவாங்க தெரியுமா? அட கழுத, அட குட்டி நாயி அப்படின்னு சொல்லி தான் திட்டுவாங்க. எதுக்கு அப்படி? அது பிள்ளைங்க மேல கண்ணு பற்றக்கூடாதான், அதுக்காக அப்படி சொல்லுவாங்களாம். அப்படியா? அப்படித்தான். சரி போமா? போவோம். அங்க பாருங்க. வா வா, என் மைனுக்கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம். என்ன விஷயம்? என்ன கேட்க வந்தீங்க? இல்ல, தேவிகா ராணி கூட கல்யாணம் நடக்கல. ஆனா அப்புறம் வாகா குட்டி அவன் எப்படி வந்தான்? அதான் வாகா குட்டி யார் பையன்? என் பையன்தான். சார், என்ன சார் சொல்கிறீங்க? உங்கள் பையனா? ஆமா, என்னோட மகன் தான். உங்களுக்கு தான் கல்யாணம் ஆகலைல? அப்படின்னு யார் சொன்னது?
அப்படின்னு யார் சொன்னது? என்ன சுக்கி? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எஸ், ஆயிடுச்சு. பொண்டாட்டி இருக்காங்களா? எஸ், இருக்காங்க. எங்க இருக்காங்க? உங்க பொண்டாட்டி எங்க இருக்காங்கன்னு அந்த பொண்டாட்டியே கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? என்ன சுக்கி? என்னடா சொல்றாரு இவரு? தேவிகா ராணி கிட்ட கூட இப்போ அப்படித்தானே சுக்கி சொன்னாரு, மலர் என் பொண்டாட்டின்னு. ஏய், எனக்கு தெரியாம அவர் எதுவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அடே வாயை மூடுறா. வாயை மூடுறான்னா அப்போ எப்போ பிள்ளை பத்த? வாயோட சேர்த்து ஒரு குத்து குத்திடுவேன். நான் எங்க பிள்ளை பார்த்தேன்? அப்புறம் அவர் அப்படித்தானே சொல்றாரு. ஹலோ போத் ஆஃப் யூ. ரெண்டு பேரும் பதறாம நிதானமா சண்டை போட்டு முடிச்சுட்டு பத்திரமா வீடு போய் சேருங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏங்க ஏங்க ஏங்க, சார் சார், என்னடா சொல்லிட்டு போறாரு அவரு? ஏய், என்கிட்ட கேட்டா நான் உன்கிட்ட கேட்கணும். எப்போ கல்யாணம் பண்ண அவரை? எப்போ பிள்ளை பத்த? டேய், நான் எப்படா அவரை கல்யாணம் பண்ணேன்? நான் எப்படா பிள்ளை பார்த்தேன்? அப்புறம் அவர் சொல்றாரு, இங்க பாரு, அவர் பொய் சொல்ல மாட்டாரு எனக்கு தெரிஞ்சு. ஓஹோ, அப்ப உன் ஃப்ரெண்ட் நான் போய் சொல்லுவேனா? ஏய் ராஸ்கல், வருஷ கணக்கு அமெரிக்காவில் போய் இருந்திருக்க, ஒழுங்கா சொல்லி என்ன நடந்ததுன்னு. அடே என்னடா அவர் பேச்ச கேட்டுக்கிட்டு அவர் சொன்ன மாதிரி என்கிட்ட சண்டைக்கு வர? அப்படின்னா நடந்த உண்மை என்னன்னு கேட்டா அதை சொல்லாம நீ தான் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. ராஜு, எனக்கு தெரியாதுடா. நான் எப்படா அவரை கல்யாணம் பண்ணேன்? சுக்கி பக்கி, அதை நீ தான் சொல்லணும். எப்ப கல்யாணம் பண்ண? சத்தியமா எனக்கு தெரியாதுடா. மைனி, என்ன உங்க சண்டை சத்தம் அங்க வரைக்கும் கேக்குது? எம்கே, வாகா குட்டி இருக்கான்ல, அவன் யாரோட பையன்? எங்க அண்ணனோட பையன். அப்படின்னா உங்க அண்ணனோட ஒய்ஃப் யாரு? நீங்க தான் மைனி. என்னடா? வெண்ணிலா சிஸ்டர். சொல்லுங்க ராஜு சார். நீங்களாவது சொல்லுங்களேன். வாகா எங்க மாமா பையன். அப்படின்னா சாரோட ஒய்ஃப்? இந்த நிக்கிறாங்கல்ல, இவங்க தான். என்னடா சொல்றாங்க? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையே உண்மையை சொல்லு. எனக்கு தெரியாம எப்ப அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, எப்போ குழந்தை பத்துக்கிட்ட? டேய், சரி பேபி, நம்ம கிளம்பலாமா? இவங்க அவங்க ரெண்டு பேரும் பத்திராம சண்டை போட்டுட்டு பத்திரமா வீடு போய் சேர்ந்துருவாங்க. ப்ரோ சொன்ன மாதிரி நம்ம கிளம்பலாம், வா. ராஜுவை என் மைனி பார்த்துப்பாங்க, என் மைனியை ராஜு பார்த்துப்பாரு. நம்ம கிளம்பலாம், வா 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 வா. சரி. சொல்லு சொல்லு சுக்கி, மரியாதையே உண்மையை சொல்லு. நான் உன்னை திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். சொல்லு, எப்போ உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தது? எப்போ குழந்தை பத்துக்கிட்ட? இப்ப நீ தான் என்கிட்ட அடி வாங்க போற ராஸ்கல். நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னடா நம்ப மாட்டேங்கிற? இங்க பாரு, நானும் வாகா குட்டி இங்க வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என் பிள்ளை என் பிள்ளைன்னு நீ அவனை கொஞ்சறது என்ன, சாப்பாடு ஊட்டுறது என்ன, அவனுக்கு ஒண்ணுன்னா துடிக்கிறது என்ன? ராஸ்கல், அப்போ உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இல்ல உங்க மூணு பேருக்கு நடுவுல என்னமோ இருக்கு. ஒழுங்கு மரியாதை என்னன்னு சொல்லு. ராஜு, என்னை நம்புடா. அப்புறம் எதுக்கு நீ வாகா குட்டியை என் பிள்ளைன்னு சொன்ன? அவனை நீ பார்த்ததுல இருந்தே அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியா சொன்னேன்? அப்படித்தான் சொன்னேன். அது எப்படி? எனக்கே தெரியாம இது சாத்தியமாகும்? நீ வீட்டுக்கு வா, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், எதுவா இருந்தாலும் வா. வீட்டுக்கு போனாலும் ஞாபகம் வருமா? உன்னைய தலைகீழ கட்டி தொங்க விட்டு 4 அடியை போட்டு காட்டா எல்லாம் ஞாபகம் வரும். வா, வீட்டுக்கு வா. எது? தலைகீழா தொங்க விட்டு அடிக்க போறியா? கூட வா, இல்லைன்னா விட்டுட்டு போயிடுறேன். எடே, நீ எதுலடா வந்த? ஆட்டோ பிடிச்சு போவான், வா. சரி, இந்த வாரேன். அவர்கிட்டயாவது கொஞ்சம் பார்த்து பேசி இருந்திருக்கலாம். ஜம்முன்னு ஏசி கார்லயே கொண்டு போய் வீட்டு வாசல்ல இறக்கி விட்டு இருந்திருப்பாரு. இப்போ அவர்கிட்டையும் சண்டை போட்டாச்சு. இப்போ ஆட்டோல தான் போய் ஆகணுமா? சரி, போவோம். சிஸ்டர். எஸ் மேம். டாக்டர் உமா இருக்காங்களா? இருக்காங்க. நீங்க? நான் மலர்விழி, உமாவோட ஃப்ரெண்டு. ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். இப்போ அவங்க ஃப்ரீயாக இருக்காங்களா? நான் பார்க்கலாமா இல்லை வெயிட் பண்ணணுமா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்ததும் உடனே உள்ளே கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. வாங்க. ஓ, தேங்க்யூ, நான் பார்த்துக்கிறேன். ஓகே மேம், ஓகே. வா மலர். உமா ஏன் உன் முகம் ஒரு மாதிரியாக இருக்கு? ஃபோன்லேயும் ஒரு மாதிரியாக தான் பேசினேன். ஏதோ பர்சனல்னு சொன்னேன். என்ன விஷயம்? இங்கே பாரு, எனக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கணும். எடுத்துக்கலாம். அதுக்கு எதுக்கு இவ்வளோ தயக்கம்? வா, உள்ள வா. என்ன டெஸ்ட் எடுக்கணும்? எதுவும் பிளட் டெஸ்ட் எடுக்கணுமா? இல்லை. அப்புறம் என்ன டெஸ்ட் எடுக்கணும்?
அது வந்து என்னன்னா ம், எனக்கு எனக்கு இதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்திருக்கான்னு டெஸ்ட் எடுக்கணும். என்னது?